அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, ஊண்டுகோல் என்ற தலைப்பில். சில வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தை சுற்றி பார்க்க ஒரு குழு சென்றது. அதில் மிகவும் செல்வந்தரான ஒரு கவர்னர் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இருந்த கல்வாரி மலையை காணும்படி அந்த கூட்டம் சென்றது. மலை மேல் மிகவும் கஷ்டத்தோடு ஏறினார்கள். கவர்னால் ஏற முடியவில்லை. எனவே அந்த மலையிலுள்ள ஒரு மரத்தின் நீளமான கொம்பை வெற்று அதை ஊண்டுகோலாக செதுக்கி அவர் கையில் கொடுத்தார்கள். அதை ஊண்டி ஊண்டி மேலே ஏறும்படி சொன்னார்கள். அதை வாங்கிய கவர்னரின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்த பயங்கரமான கல்வாரி மலை உச்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படித்தான் ஏறினாரோ? பாரமான சிலுவை தூக்கி கொண்டு எருசலேம் வீதி வழியாய் தள்ளாடி தள்ளாடி அந்த வேதனையுடன், காயத்துடன், இரத்தத்துடன் எப்படி நடந்தார்? இவை நடந்த பின்பு மலையும் ஏற வேண்டியிருந்ததே. அவருக்கு ஊண்டுகோல் எது என்று சிந்தித்தார். கவர்னர் தீர்மானமாக சொன்னார், இனி நானே அவருக்கு ஊண்டுகோலாய் இருக்கப் போகிறேன். அவர் சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்கு ஊண்டுகோலாய் இருப்பேன் என்றார். பரிசுத்த தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை பார்த்தார். தன் விரலில் இயேசுவின் காயப்பட்ட கரங்களை வைத்தார். கையை நீட்டு அவர் விழாவிலை தொட்டு பார்த்தார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று கதறியது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இந்தியாவுக்கு சுமந்து வந்து சுவிசேஷ வீரனாய் மாறினார். தன் ஜீவனை இரத்த சாட்சியாய் கிறிஸ்துக்கென்று ஊட்டி கொடுத்தார். கல்வாரி தியானம் நம்மை திடன் கொள்ள செய்கிறது. அவர் அன்புக்கும் தியாகத்துக்கும் தகுதியான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஏவி எழுப்புகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு ஊண்டுகோலாய் இருப்பீர்களா? ஒரு தீர்மானம் செய்வீர்களா? கலாத்தியர் 6:14 சொல்லுகின்றது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.